ஓம் நம சிவாய. சிவபக்தர்கள் அனைவரும் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. சிவனுக்கு நாம ஏன் வில்வம் சாத்தணும், வில்வம் சாத்துவதால் எம்பெருமான் ஈசன் நமக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன, ஏன் வில்வம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எல்லாமே இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஒரு நாள் திங்கக்கிழமை பூஜையில் ஒரே ஒரு வில்வத்தையாவது மனதார நம்பிக்கையோட சிவன் திருவடியில் சேர்த்துருங்க. நீங்கள் பண்ண அவ்வளவு பாவங்களையும் அந்த வில்வம் இறைவனின் திருவடியில் உங்களுக்காக மன்றாடி போக்கும். சரி, வில்வத்தை பற்றி பார்க்கலாம். வில்வத்தையும் துளசியையும் நாம் பார்க்குறதாலேயே நமக்கு புண்ணியம் சேரும். சிவனுக்கு சாற்றிய வில்வ இலை உங்கள் கையில் கிடைக்கும்போது நல்ல விதமாக கிடைச்சாலும் சரி, காய்ந்தே கிடைச்சாலும் சரி, அதை உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வில்வ இலைக்கு உண்டு. சிவ பூஜையில் நீங்கள் எல்லாமே வச்சு ஒரே ஒரு வில்வ இலை வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பூஜை முழுமை பெறாது. நிச்சயமாக ஒரே ஒரு வில்வ இலையாவது வச்சிருங்க. அந்த பூஜை திருப்திகரமான முழுமையடையும். ஏன்னா வில்வம் மகாலட்சுமியின் அம்சம். மகாலட்சுமி அதில் வாசம் செய்கிறாங்க. தேவலோகத்தில் 5 விருட்சம் இருக்குது. ஒன்று வில்வம், பாதிரி, வன்னி, மா, மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலை விருட்சங்களில் வில்வம் தான் நிறைய சிவன் கோயிலில் தலை விருட்சமாக இருக்குது. தலை விருட்சம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலுடைய கோவில் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்வத்தை தொட்டாலே நாம் புனிதம் அடைவோம். அதை ஸ்பரிசித்து, அதாவது தொட்டு பறித்து அதை தண்ணியில் கழுவி நாம் உண்ணும்போது நமக்கு மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வில்வம் முருகனுக்கும் உகந்தது. அதனால் முருகனுக்கு வில்வப்பிரியன் அப்படின்ற பேரும் உண்டு. வில்வ மரத்தை 11 முறை சுற்றி வந்து நாம் நம்மளுடைய பிரச்சனைகளையும் பிரார்த்தனைகளையும் வில்வ மரத்துக்கிட்ட சொன்னாலே எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும். தீராத நோயும் தீந்துரும். நீங்கள் வில்வ மரத்தை 11 தடவை சுற்றி வரும்போது. வில்வ இலை சிவனின் 3 கண்கள் மாதிரி இருக்கும். ஒரு வில்வ இலையை நாம் எடுத்து சாப்பிட்டோம்னா பிறவி தோஷம் மொத்தமாக நீங்கிரும். வில்வத்தில் மொத்தம் 12 வகை இருக்குது. அதில் மகா வில்வம் மிக சிறப்பு வாய்ந்தது. அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைக்காது. கோவிலில் தர வில்வ இலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பீரோவில் வச்சுக்கிட்டாலும் சரி, வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிர்வலைகள் அதிகரிக்கும். வில்வத்துக்கு ஏன் இவ்வளோ மரியாதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்வம் பார்க்க திரிசூலம் மாதிரி இருக்கும். வில்வத்தோட இடது இலை பிரம்மா, வலது இலை விஷ்ணு, மத்தியத்தில் இருக்கிற நடு இலை சிவன். நிர்மல்யம் அப்படின்ற தோஷம் வில்வத்துக்கு கிடையவே கிடையாது. நிர்மால்யம் அப்படின்னா ஒரு முறை இறைவனுக்கு ஒரு பொருளை நாம் படைச்சிட்டோம். ஒரு மாலை, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு தேங்காய் பழம், இது மாதிரி எதை ஒரு தடவை இறைவனுக்கு நாம் படைத்து விட்டாலும் மறுபடியும் அதே பொருளை திருப்பி இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் வில்வத்துக்கு மட்டும் நிர்மால்யம் அப்படின்ற தோஷம் கிடையவே கிடையாது. நீங்கள் சிவனுக்கு இப்போ ஒரே ஒரு வில்வ இலையை சாத்தியிருக்கீங்க, மறுபடியும் அந்த வில்வ இலையை எடுத்து கழுவிட்டு மறுபடியும் பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதனால் நிர்மால்ய தோஷம் இல்லாத ஒரே ஒரு பூஜைக்கு உகந்த பொருள் வில்வம் மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனுக்கு நீங்கள் வில்வம் பயன்படுத்தி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா ஜென்மாந்திர பாவங்களும் போயிடும். ஏன்னா ஞாயிறு சூரிய பகவானுக்கு உரியது. அப்போது உலகத்தில் வெளிச்சம் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எம்பெருமான் ஈசன் இந்த வில்வத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு வாழ்க்கையில் எல்லா பாவத்தையும் போக்குவார் அப்படின்றது பெரியவங்க வாக்கு. வில்வத்தை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். வில்வ மரத்தை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும் போது அஸ்வமேத யாகம் செய்ததற்கு இணையான பலனை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும். ஒரு வில்வமர வளர்ப்பு 108 சிவ ஆலய தரிசனம் செய்ததற்கு சமம். சரி, இவ்வளோ சக்தி வாய்ந்த வில்வத்தை பற்றி சொன்னோம். வில்வத்தை பறிக்கும்போது நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. வில்வத்தை திங்கக்கிழமை, சதுர்த்தி, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி ஆகிய நாட்களில் தொட்டு பறிக்கவே கூடாது. 3 இலை தனியாக ஒற்றை இலையாக பறிக்கக்கூடாது. அதாவது வில்வத்தில் 3 இலை இருக்கும். 3ஐயும் சேர்த்து ஒன்றா பறிக்கணுமே தவிர இடது இலை வலது இலைன்னு தனித்தனியாக பறிக்கவே கூடாது. மரத்தில் இருந்து பறித்ததும் அதை கழுவி தான் பூஜைக்கு நாம் வைக்கணும். காய்ந்த வில்வத்தை அலட்சியம் செய்யவே கூடாது. வில்வத்துக்கு நிர்மால்ய தோஷம் இல்லை அப்படிங்கிறதுனால காய்ந்தது கூட சிவன் பூஜைக்கு உதவும். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வில்வத்தை நீங்கள் எம்பெருமான் சிவனுக்கு சேர்க்கும்போது வில்வத்துடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி சேர்த்தீங்கன்னா இன்னும் பலன் அதிகமாக இருக்கும்.
வில்வத்துடைய காயத்ரி மந்திரத்தை நான் சொல்லவும் செய்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கவும் செய்கிறேன். பார்த்து நிச்சயமாக படிச்சுக்கோங்க. ஓம் திரிசகாய வித்மகே சிவார்ச்சனாய தீமகி தன்னோ வில்வ பிரசோதயாத். ஓம் திரிசகாய வித்மகே சிவார்ச்சனாய தீமகி தன்னோ வில்வ பிரசோதயாத். மறக்காமல் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு நீங்கள் கோவிலுக்கு போனாலும் வீட்டில் பூஜை பண்ணாலும் ஒரே ஒரு வில்வத்தை வைத்தாவது உங்களுடைய பிரார்த்தனைகளை சொன்னீங்கன்னா நிச்சயமாக கைமேல பலன் கிடைக்கும். மறக்காமல் இந்த வில்வத்துடைய காயத்ரி மந்திரத்தையும் ஒரு தடவையாவது சொல்லிடுங்க. ஓம் நமச்சிவாய. இந்த மாதிரி நல்ல பதிவுகளை தினமும் கேட்க மறக்காமல் சதுரகிரி லிங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தானே பதிவு போட்டோன்னே டுவைன்னு உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். நன்றி.